இங்கே ஒரு பொண்ணு அவளோட 2 விரல மட்டும் வச்சு இந்த உலகத்தில் எல்லாரை விடவும் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுவாள். என்ன தான் இவள் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணாலும் காம்படிஷன் வந்துட்டால் மற்றவங்க 10 விரலையும் யூஸ் பண்ணி டைப் பண்ணுறதுனால அவங்களோட ஸ்பீடுக்கு இவளால் ஈடு கொடுக்க முடியல. அவங்கள விட வெறும் 2 வார்த்தை மட்டும் கம்மியாக டைப் பண்ணி இந்த போட்டியில் அவள் தோற்று போய்ட்றான். இப்போ இந்த போட்டிக்கு அப்புறம் இவளோட புருஷன் இவளோட 10 விரலையும் யூஸ் பண்ணி டைப் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்கலான்னு முடிவு பண்ணி அவளோட நகத்துலையும் டைப்ரைட்டர் பட்டன்லையும் ஒரு குறிப்பிட்ட கலர் அடித்து எந்த விரலில் எந்த லெட்டர்ஸ்லாம் டைப் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறான். அப்புறம் இவளுக்கு பியானோ கூட சொல்லி கொடுக்குறான். ஏன்னா அப்போ தான் 10 விரலையும் எப்படி ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணலான்னு கற்றுப்பான்றதுக்காக இவளுக்காக கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறான். இப்போ 7 நாள் கடினமாக பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் இந்த போட்டியில் போய் கலந்துக்கிறா. இந்த தடவை எல்லா ரவுண்ட்லேயுமே ஈஸியாக வின் பண்ணி நேஷனல் போட்டிக்கே செலக்ட் ஆகிடுறா. இப்போ நேஷனல் கேமில் இவளுக்கு ஆப்போசிட்டில் போட்டி போடுறது யாருன்னா இது வரைக்கும் தோல்வினா என்னன்னே தெரியாத ஒரு பொண்ணு கூட. இவங்க 2 பேருமே பயங்கரமாக போட்டி போட்டு இந்த ஃபைனல் போட்டியுமே ட்ரா ஆகிடுது. ஜட்ஜஸ்லாம் ஒரு 10 நிமிஷம் கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு போட்டி வைக்கலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. அப்போ அந்த பொண்ணோட புருஷன் கிட்ட வந்து என்னடி உனக்கு இவ்வளோ ட்ரைனிங் கொடுத்தோம் உன்னால் அவளை ஜெயிக்க முடியல, அப்போ உன்னோட அவள் தான் திறமைசாலி போலன்னு சொல்ல அதை கேட்டதுமே அவள் கோவம் தலை உச்சிக்கே போய் அவள் புருஷன் மேலே இருந்த மொத்த கோவத்தையும் அந்த போட்டி மேலே காமிச்சு டைப்ரைட்டர் மேலே இறக்கி அந்த போட்டியுமே ஈஸியாக வின் பண்ணிடுறான். ஸோ இந்த கதையோட கருத்து என்னென்னா ஒரு பொண்ணோட வெற்றிக்கும் ஒரு ஆண் தான் காரணமாக இருப்பான். முக்கியமாக அது அவளோட அடிக்கடி திக்கிட்டே இருக்க புருஷன் தான் காரணமாக இருப்பான்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.